லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திரராஜ தனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம். இந்த ஸ்லோகம் நான் தினமுமே சொல்றது. க்ஷீர சமுத்திரங்கிறது பார்க்கடல். பார்க்கடலின் மகளாகவே பிறந்தவள், அங்கே தோன்றியவள் மகாலட்சுமி. எப்போது கடல் கடையப்பட்டதோ அந்த கிருதயுகத்திலேயே தோன்றினபடியால், ஆதி காலத்தில் தோன்றியபடியால் அவள் ஆதிலட்சுமி என்றும் சொல்லப்படுகிறாள். அஷ்டலட்சுமி மகாத்மியத்தை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். அனைவருக்கும் தலைவியாய், ஜகத்துக்கெல்லாம் காரணமான பெருமானுடைய மகிழ்ச்சியாய் ஆதிலட்சுமி தேவி எழுந்துள்ளி உள்ளார். இன்று நாம் பெரியபாளையத்துக்கு அருகே இருக்கும் வடமதுரை ஆதிகேசவன் வடிவழகிய ராமர் சன்னதி, அங்கிருக்கும் ஆதிலட்சுமி தாயாரை இதோ தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். 4 திருக்கரங்களோட எழுந்துள்ளி இருக்கிறார். வலது திருக்கை அபயமுத்திரை, அஞ்சேல்னு கூறுகிறார். இடது திருக்கை வரதஹஸ்தம், கொடுத்து கொண்டே தன் திருவடிகளை காட்டுகிறார். மேல் 2 திருக்கைகளும் விளையாட்டு தாமரைகளை பற்றி உள்ளன. லீலா பத்மத்தை பற்றி கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான மூலவர், அற்புதமான உற்சவர். மூலவரும் உற்சவருமாக இங்கு வரும் அடியார்கள் அனைவருக்கும் தங்கள் கண்களாலேயே அருளை பொழிகிறார்கள். லக்ஷ்மி என்கிற சொல்லுக்கு பொருள் லட்சியத்தே அனையா இது லக்ஷ்மி. இவளால் அனைவரும் பார்க்கப்படுகிறார்கள், கட்டாட்சிக்கப்படுகிறார்கள். பார்க்கிறதுங்கிறது வெறும பார்க்கிறது. கட்டாட்சம்னு சொன்னால் அருட்பார்வை. தன்னுடைய அருள் உள்ளத்தில் இருக்கிற அன்பெல்லாம் கொட்ட அடியார்களை அவள் பார்க்கிறாள். ஆதிலட்சுமியை தரிசித்துக் கொண்டோம். அடுத்த அருகே ஸ்ரீனிவாச பெருமான் எழுந்துள்ளி உள்ளார். மூலமூர்த்தியாக ஸ்ரீனிவாச பெருமாள் வலது கையாலே தன் திருவடியை காட்டி, இடது திருக்கையை கடிஹஸ்தமாய் தன் முழந்தாளுக்கு பக்கத்தில் வைத்து, நீ கவலைப்படாதே, இந்த திருவடிகளை பற்று, உன்னை சம்சார கடலையே வற்றடிக்க செய்கிறேன் என்று ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்துள்ளி உள்ளார். அருகே சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரம் சௌமியமான மார்க்கத்தை நமக்கு காட்டுகிறார். பார்க்க அழகாக இருக்கிறார். சுதர்சனாழ்வார் தீப்புடி பறந்தாலும், எத்தனை வேகமாக சுற்றி கொண்டிருந்தாலும் அந்த சுத்துவதே ஒரு அழகு, தீப்பொறியே ஒரு அழகு. அவருடைய ஜுவாலா, நேமி, அரங்கள், நடுவில் இருக்கக்கூடிய நாபி அனைத்துக்குமே சிறப்பு. சக்கரத்தாழ்வாரை சேவித்து ஆடும் பிள்ளை, வெண்ணைக்காடும் பிள்ளை, நாபகச்சன்னு நதிஷ்டன்னு மித்யா கோபா என்று வேதாந்த தேசிகன் சாதித்தா போலே தன்னுடைய ஒரு காலை தூக்கி கொண்டு மற்றொரு காலை கீழே வைத்து கையிலே வெண்ணையை உருட்டி பிடித்து கொண்டு, இந்த வெண்ணையை சாப்பிடவும் முடியாமல், இன்னொருத்தர் இடத்துல கொடுக்கவும் முடியாமல், மேல திருடத்துக்கு போக முடியாமல், எந்த நிலைக்குள்ளும் சிக்கி கொண்டிருக்கிறான் போலும் அந்த நர்த்தன கிருஷ்ணனை சேவித்தோம். அடுத்து விஸ்வக்சேனர், உலகத்தையே தன் திருப்பிரம்பாலே ஆட்டி படைப்பவர். சூத்ரவதியின் இவருடைய தர்மபத்னி. ஓம் நமோ கஜவத்ராத்தேஹி பாரிஷத்தே பிரசாசத்தே ரங்கராஜ சேனான்யே சூத்ரவத்யா சமேயுஷே என்று பராசர பட்டர் கூறுகிறார். சூத்ரவதிங்கிற தர்மபத்னியோடு சேர்ந்து இங்கு நாம் விஸ்வக்சேனர் எழுந்தோடு இருப்பதை சேவித்தோம். விஸ்வக்சேனர் இங்குள்ளார். சூத்ரவதி மனசால் தரிசித்துக் கொள்ள வேண்டும். 2 பேரையும் சேர்த்து சேவிக்கணும்னால் திருமாலிருஞ்சோலமலை, கள்ளழகர் மலைன்னு கூறுகிறோம். அந்த அழகர் மலைக்கு போனால் சூத்ரவதியின் ஆட்சியாரோட விஸ்வக்சேனர் இருவருமா தம்பதிகளாக எழுந்தருளி உள்ளார்கள். இன்று தாயாரையும் சக்கரத்தாழ்வார் நர்த்தன கிருஷ்ணனையும் சேவித்துக் கொண்டோம். அடுத்து விபீஷணன் ராவணனுக்கு என்ன நல்வார்த்தை சொல்லுகிறான்னு பார்ப்போம். 14வது சர்க்கம். விபீஷணன் ராவணனுக்கு நல்லது சொல்லி சீதையை திரும்ப போய் ராமனிடத்தில் சமர்ப்பித்து விடுவாய் என்ற அபிப்பிராயம் கூறுதல். இதுக்கு அடுத்த சர்க்கம் இவன் பேசினது விருப்பப்படாத இந்திரஜித்து தன்னுடைய சிற்றப்பனை கடிந்து பேசுதல். இதைத்தான் இப்ப நாம் பார்க்க போறோம். நிஷாச்சரேந்திரஸ்ய நிஷம்ய வாக்கியம் ச கும்பகர்ணஸ்ய கர்ஜிதானி. நிஷாச்சரேந்திரன் தான் ராட்சசன். ராட்சசனுடைய பேச்சுகளையும் கும்பகர்ணனுடைய பேச்சையும் இரண்டையும் விபீஷணன் கேட்டான். விபீஷணோ ராட்சச ராஜ முக்கியம் உவாச்ச வாக்கியம் ஹிதம் அர்த்தயுக்தம். ஹிதமானதை எடுத்து சொன்னார். ஹிதம்னா நல்லதுன்னு அர்த்தம்.
அர்த்தயுக்தம், பொருள் பொதிந்த வார்த்தைகளை கூறினார். நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கலாம், ஆனா மனசு ஏத்துக்கிற அளவுக்கு பொருளோட கூடி இருக்கணுமே. அது ஒண்ணுமே இல்லாத வீக் ஆர்கியூமெண்ட்ங்கிற பாருங்க, அப்படி இருந்து பிரயோஜனம் இல்லை. உனக்கு ரொம்ப நல்லதை சொல்றேன், நல்லதை சொல்றீர் சுவாமி, வல்லதை சொல்றீரான்னு தெரியலையே. அப்ப சொல்றது பொருள் உள்ளதாகவும் இருக்கணும், நல்லதாகவும் இருக்கணும், எனக்கு ஹிதமா இருக்கணும், அர்த்தம் உள்ளதா இருக்கணும். ஒண்ணு பார்த்தா மனசளவுல பிடிக்கணும், அப்பீலிங்கா இருக்கணும். அப்பீலிங்கா இருக்குங்கிறதுக்காக லாஜிக்கலாவே இல்லைன்னா, அப்ப லாஜிக்கலாகவும் இருக்கணும், அப்பீலிங்காகவும் இருக்கணும். ரெண்டு இருந்ததுங்கிறார். ஒரு பேச்சு அப்பதான் எடுபடும். நல்லத்தை சொல்ல வேண்டும், பிடிக்கிறாப்புல சொல்லணும், பொருள் படைத்ததா இருக்கணும், குற்றமற்று பேச வேண்டும், பேசுறவன் உள்ள நல்லதா இருக்கணும். அப்படி இருந்தா தான் மக்கள் ஒத்துப்பா. நாம என்னதான் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தாலும் நன்னா கணிச்சு வச்சிருவா. இவன் உண்மை பேசுறானா, வேணும்னு பேசுறதுக்காக பேசுறானான்னு ஒரு 6 மாசம் 10 மாசத்துல தெரிஞ்சு போயிடும். அதே போல நாம கொஞ்ச நாளைக்கு மேல அதே சொல்லிட்டு இருந்தோம்னால், இவர் ஏதோ தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார், நமக்கு நல்லத்தெல்லாம் சொன்னது இல்லைன்னு தெரிஞ்சு விடுவாளோ இல்லையோ. அதனால அவன் நல்லதுதான் சொன்னான். ஆனா மூர்க்கன் ராவணனுடைய காதல்ல தான் ஏறாத போச்சு. விருத்தோகி பாகுந்தர பாக்வந்தர போகராசி சிந்தா விஷா சுஸ்மித தீக்ஷ்ண தம்ஷ்ட்ரா பஞ்சாங்குலி பஞ்சசிரோதிகாய சீதா மகா அகிஸ்தவ கேனராஜன். ஒரு பெரிய பாம்பை பிடித்தா போல ராவணா நீ கையில் பற்றி இருக்கிறாய். நீ சீதையை பிடிச்சுன்னு வரல, ஒரு பெரும் நாகப்பாம்பை பிடிச்சு வந்திருக்கேன்னா விபீஷணன். பாம்புக்கு என்ன இருக்கும்? 5 தலை இருக்கலாம், பல தலை நாகப்பாம்பு. பல்லு மொத்தம் விஷமுள்ள பல்லு இருக்கும், அதுக்கெல்லாம் முள்ளு இருக்கு. இப்படிதானே ஒரு பாம்பு இருக்கும். அதுக்கு எப்ப பார்த்தாலும் அதை பார்த்து நம்ம பயந்துட்டே இருக்கும். அதை போல சீதைங்கிற பாம்பை பிடிச்சு வந்திருக்கியே, அவர் ரொம்ப அழகா சிரிக்கிறான்னு நினைக்கிறியா? அதான் விஷம் இருக்கிற முள்ளு. சீதையை பத்தியே நினைவுன்னு நினைக்கிறியா? அதுதான் விஷம். சீத்தை கையில 5 விரல் இருக்குன்னு நினைக்கிறியா? அதுதான் 5 தலை. இதை நீ புரிஞ்சுக்கோ. சீதைங்கிற பெண் இல்ல, அழகில்ல, அழகிய பெண். உனக்கு உரித்தான பொண்ணாக இருந்தால் அவள் பெண். ஆசையோடு நீயும் இருக்கலாம், அவளும் இருக்கலாம். ஆனால் எத்தனை அழகு இருந்து, எவ்வளவு பேச்சில் மென்மை இருந்து, சிரிப்பு நன்னா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கும் உனக்கும் தொடர்பில்லையானால் நாகப்பாம்பை போல கடித்து விடுவாள்னு தெரிந்து கொள். ஆகவே நீ விலகித்தான் இருக்க வேண்டும். இது ஒன்றும் குறையில்லை. இப்போ யாரை பார்த்தா எப்படி இருக்கணும்? ஒரே பெண், அழகான பெண், நல்ல குணவதியான பெண். அந்த பெண் ஒரு ஆண் கணவன் இருந்தால் அப்ப அனைத்துமே நல்லதுதான். அப்படி இல்லைன்னு இருந்துட்டால் அந்த சம்பந்தத்தாலே பாம்பு கடித்தா எப்படி விஷம் ஏறுமோ அத போல இந்த சம்சாரத்திலேயே உழணுங்கிற விஷம் ஏற்படுமே. உரிமை இருந்தா வேறே, இல்லை என்றால் வேறே. அதை நீ புரிஞ்சுக்காம நடக்கிறே, அதர்மத்தின் வழி போகிறாய். இது நாகப்பாம்பை பற்றினா போலே கடிக்காமல் விடாது, புரிந்துகொள். யாவன்ன கிரண்டந்தி சிராம்சி பாணா ராமேரிதா ராட்சச புங்கவானாம் வஜ்ரோபமா வாயு சமான வேதாக பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். பிரதீயதாம் திரும்ப கொண்டு போய் கொடுத்துடு. தாசரதாய, தாசரதியின் பொருட்டு. சாதாரணமா தாசரதி தாசரதாய, தசரதனுடைய மகன் அபத்தியம் புமானு தாசரதி. ஆனால் அந்த ராமனின் பொருட்டு மைதிலியை கொண்டு போய் கொடுத்துடு. இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இதுக்குள்ள கொண்டு போய் கொடுத்துருங்களாம். எதற்குள்ளுன்னு கேட்டுன்னா, யாவன்ன கிரண்டந்தி சிராம்சி பாணாக ராமேரிதாக ராட்சச புங்கவானான். ராமனுடைய வில்லுலே அந்த அம்பு வெளியில போறச்சே அம்பா இருக்கும். அது நம்ம தலையில வந்து விழர்ச்சே நெருப்பு கங்காக இருக்கும். அது வெறும் அம்பாக இருக்காது. அது நாகப்பாம்பை போல நம்மளை வந்து கடிக்கும். அது கழித்து ராட்சச குலம் அழிவதற்கு முன்னால் சீதையை கொண்டு போய் கொடுத்து விடு. அது வஜ்ராயுதத்தை விட வலிமை வாய்ந்தது, வாயுவை காட்டிலும் வேகமாக வரக்கூடியது. உன் கும்பகர்ணனோ இந்திரஜித்தோ பிரஹஸ்தனோ அதிகாயனோ திரிசிராவோ கும்பனோ நிகும்பனோ எவனும் அதன் முன்னே நிற்க முடியாது. ஏன் ராவணா, நீயும் அதன் முன் நிற்க முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொள். ஜீவம்ஸ்து ராமஸ்ய ந மோக்ஷசேத்வம் குப்தஹ சவித்ராப்யதவா மருத்பிஹி ந வாசவஸ்யாங்கதோ ந மிருத்யா நபோன பாதாளம் அனுப்பிரவிஷ்டஹ. ராமனுடைய அம்பு புறப்பட்ட பிற்பாடு நீ ஆகாயத்தில் கரைந்து போகலாம், தண்ணீரில் மறைந்து போகலாம், காட்டில் ஒளிந்து கொள்ளலாம், மலையில் மறைந்து கொள்ளலாம். நினைக்காதே, எங்கும் போக முடியாது. அது அனைத்திடத்தையும் துளைத்துக் கொண்டு உன்னை வந்து அழிப்பது உறுதி. ந யக்ஷ கந்தர்வ மகோரகேப்யா பயன்ன சங்கே பதகோரபேப்யா. உனக்கு யக்ஷன், கந்தர்வன், அசுரன், ஏன் தேவர்கள் யாரிடத்திலையும் பலம் கிடையாது, யாரிடத்திலையும் பயப்படுவதில்லை. ஆனால் இந்த ராமனுடைய அம்புக்கு பயப்பட்டுத்தான் தீர வேண்டும். ஏனெனில் அது வெறும் அம்பல்ல, தர்மத்தின் குரல். ஆகவே
நீ அதர்மத்தின் வழி போனால் தர்மத்தின் குரல் உன்னை வாழ விடாதுன்னு புரிந்துகொள். ததோ மகார்த்தம் வச்சனம் பபாஷே தர்மார்த்த காமேஷு நிவிருஷ்ட புத்தி பிரஹஸ்த ராஜா ச மகோதரஸ்ய தம் கும்பகர்ணஸ்ய யதார்த்த ஜாதம். என்னமோ கும்பகர்ணன் காப்பாத்த போறான், பிரஹஸ்தன் வந்து தோல் கொடுக்க போறான்னு நினைச்சிருக்கியே, அல்பர்கள். இவர்கள்லாம் காப்பாத்தி அவனை காப்பாத்திட முடியும்? தொய் ரக்ஷதி ரக்ஷகைஹி கிம் அன்யைஹி தொய் ச அரக்ஷதி ரக்ஷகைஹி கிம் அன்யைஹி. காமாசிகாஷ்டகத்தில் வேதாந்த தேசிகன் சாதித்தார். பெருமான் ரட்சிக்கணும் வந்தால் மத்த யாரையும் கூட்டிட்டு வர வேண்டாம், அவர் ஒத்தரே போரும். ஆனா அவர் நம்மள தண்டிக்கணும் வந்துட்டால் நீ யார கூட்டி கொண்டு வந்தாலும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இந்த கும்பகர்ணனோ பிரஹஸ்தனோ எம்மாத்திரம்? ஆடுகிற சிறு குழந்தை கண்ணனுக்கு முன்னாலும் நிற்க முடியாது. அப்பேற்பட்டவன் நாராயணன், அவன்தான் ராமன். உனக்கு புரியாதா? தர்ம பிரதானஸ்ய மகாரதஸ்ய இக்ஷ்வாகு வம்ச பிரபவஸ்ய ராஜ்யா புரோஸ்ய தேவாஸ்ச ததாவிதஸ்ய கிருத்யேஷு சக்தஸ்ய பவந்தி மூடாக. நீ இதுவரை அடிபட்டதில்லை ராவணா. பட்டிருக்கிறாய், வாலியினிடத்தில் அடிபட்டிருக்காய், கார்த்தவீர்யார்ஜுனிடத்தில் அடிபட்டிருக்கிறாய். அவர்கள் அத்தனை பேரும் ராமன் பெருமைக்கு முன்னால் எம்மாத்திரம். கடல், பெரும் மலை, இதற்கு முன்னால் கூழாங்கல் இருந்தால் எப்படியோ அவ்வளவே புரிந்துகொள். ந ராவணா நாதி பலாஸ்திரி நாதி பலஸ்திரிஷீர்ஷா ந கும்பகர்ணஸ்ய சுதோ நிகும்பா. கும்பகர்ணனோ அவன் பிள்ளை நிகும்பனோ நீயோ யாரும் அவனை எதிர்த்து நிற்க முடியாது. ஏனெனில் அவன் பற்றியிருப்பதெல்லாம் தர்மத்தை. ஆகவே நீங்கள் எதிர்க்க மாட்டீர்கள். பரஸ்ய வீரியம் சபலஞ்ச புத்வா ஸ்தானம் க்ஷயம் செய்வ ததைவ விருத்திம். யோசிக்காம காரியத்தில் இறங்குற ராவணா, இது முட்டாள்தனமான செயல். நம்முடைய பலம் பலவீனம், எதிரியினுடைய பலம் பலவீனம். இப்ப சண்டை போடக்கூடிய சந்தர்ப்பம், இது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து சண்டையிடுபவன் தான் சிறந்த அறிவாளி. அவன் தான் நாட்டை ஆடணுமே தவிர தன்னுடைய சொந்த ஆசைக்காக நாட்டை பலி கொடுக்க பார்த்தால் அவனை அழிந்து போவது உறுதி என்று விபீஷணன் நல்லது கூறினான். அடுத்து 15வது சர்க்கம். இந்திரஜித்து ஏற்காமல் மறுத்துரைக்கிறான். பிருகஸ்பதே ஸ்துல்யம் அதேர்வஜஸ்தன் நிஷம்ய யஜ்ஞேன விபீஷணஸ்ய. எத்தனேன பிரயத்தனம் பண்ணி விபீஷணன் நல்ல வார்த்தை சொன்னான். ஆனா ஒண்ணு இந்திரஜித்துக்கு புரிபடவில்லை. அவன் திருப்பி பேசுறா, நீரா இப்படி பேசுகிறீர்? பயந்த கோழை போல பேசுகிறீரே, ஒரு ராட்சச குலத்துல பிறந்தவனா இப்படி பேசுவது? கிண்ணாமத்தே தாதகனிஷ்ட வாக்கியம் அனர்த்தகம் வை பகுபீதவச்ச. அவனுக்கு என்ன தைரியம் தெம்புனால் அவன் சொல்றான், நீ இப்படி எல்லாம் என்னமோ தேவனை கண்டு பயம், ராமனை கண்டு பயம், அவன் அம்ப கண்டு பயம்னு கூறுகிறீரே, என் பெருமை உனக்கு தெரியாதா? திரிலோகநாதா நனுதேவராஜா சக்தோமயா பூமிதலே நிவிஷ்டா. திரிலோகத்துக்கு அதிபதியான இந்திரனை ஜெயிச்சிருக்கேன். அவனுடைய ஐராவதன் யானை, அதோட முட்டி அதை தன்னுடைய தந்தத்தோட பிடிச்சு சுழற்சி ஆகாசத்திலேருந்து ஐராவதத்தை நான் பூமியில தள்ளியிருக்கேன். இதே இந்திரனை கட்டினா லங்கை கூட்டின்னு வரலையா? மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கலையா? இவ்வளவு தூரத்து இருக்கிற எனக்கு இவன் எம்மாத்திரம்? வெறும் மனிதன்னா இவனை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். ததோ மகார்த்தம் வச்சனம் பபாஷே விபீஷண சஸ்திரவிதாம் வரிட்டா. விபீஷணன் திருப்பி சொல்றா, நீ சிறுவன், பாலிசன், மந்தமதி, செருக்கோடு பேசுகிறாய். பெரியோனுடைய பெருமை தெரியாமல் பேசுகிறாய். மூடனே, அப்ரகல்பனே, அபிநயனே, பணிவில்லாதவனே, ஏதோ தான் தோன்றித்தனமா பேசுறவரே, கடுமையான எண்ணம் இருக்கிறவனே, அல்ப மதிப்படைத்தவனே, துராத்மாவே, மூர்க்கனே, அத்தியந்த துர்மதியே. இனிமே பாக்கி இல்லை, சாஸ்திரநாமோ சொல்லிருக்க. இத்தனை தாழ்ச்சியம் உடையவனே, நீ எங்க ஜெயிக்க போகிறாய்? நீ கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இப்பேற்பட்ட தேவேந்திரையும் நான் ஜெயித்திருக்கேனே, ராமனை ஜெயிப்பது எம்மாத்திரம்? இதுதானே உன்னுடைய கேள்வி. முக்கியமான வேறுபாடு இருக்கு சொல்லுகிறது கேள். அன்று தேவேந்திரனை ஜெயித்ததோ மற்றொன்றோ சந்தர்ப்பம், சூழ்நிலை. அவர்கள் பலம் குறைந்திருந்த காலம், உங்கள் பலம் வளர்ந்திருந்த காலம். அப்ப நீங்க ஜெயிக்கலாம். ஆனா எப்போதும் ஜெயிக்க முடியுதா? அதே போல இப்ப உங்களுடைய பலம் குன்றி இருக்கிறது, அதர்மத்தின் வழி போனபடியால். ராமன் பலம் வளர்ந்திருக்கிறது, தர்மத்தில் நிற்கிறபடியால். ஆகவே அவன் தான் ஜெயிப்பான். இதுதான் தராசு தட்டு மேலும் கீழும் போகுகிற வரை. சொல்லுகிறேன் கேள் என்று மேலும் விளக்குகிறான். கேட்போம். ஒரு அறிவிப்பு.